மீனா, இன்று நான் திருமூலரின் திருப்பாடல்களை படித்துக் கொண்டிருந்தேன். அதில் பிராணாயாமம் பற்றிய பாடல் 573 என்னை மிகவும் ஈர்த்தது. ஆனால் அதன் ஆழமான பொருள் என்னவென்று முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. நீ யோகப் பயிற்சி செய்து வருகிறாய் அல்லவா? இதை பற்றி விளக்க முடியுமா? மிகவும் மகிழ்ச்சி அருள். திருமூலர் சொல்வது சாதாரண மூச்சு பயிற்சி பற்றி அல்ல. அது உடல், மனம், ஆன்மா இந்த மூன்றையும் இணைக்கும் ஒரு தெய்வீக முறை. முதலில் பாடலை மீண்டும் ஒரு முறை சொல்லிவிடுகிறேன். ஆம், சொல்லு. கேட்டால் புரிதல் அதிகமாகும். வாமத்தில் ஈரெட்டு மாத்திரை பூரித்தே, ஏமுற்ற 32 இரேசித்து, காமுற்ற பிங்களை கண்ணாக இவ்விரண், டோமத்தால் 8 கும்பிக்க உண்மையே. இந்த பாடல் முழுவதும் மூச்சின் ஒழுங்கை பற்றிய ஒரு ரகசியத்தை பேசுகிறது. அதாவது இடது நாசி, வலது நாசி, கும்பகம் இவை பற்றிதானே? ஆமாம், ஆனால் அது மட்டுமல்ல. இந்த பாடல் நம்முடைய உடலின் சக்தி ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தும் யோக முறையை பற்றியது. இப்போது நீயே சிந்தித்துப் பாரு. நாம் பிறந்த நாள் முதல் என்ன செய்கிறோம்? மூச்சு விடுகிறோம். அப்படியே. ஆனால் அந்த மூச்சின் சக்தி என்ன என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? பெரும்பாலானவர்கள் இல்லை. திருமூலர் சொல்வது, மூச்சு என்பது காற்று மட்டுமல்ல, அது பிராணசக்தி. பிராணம் என்றால் உயிர் சக்திதானே? ஆம், அந்த உயிர் சக்தி சரியாக ஓடினால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், மனமும் அமைதியாக இருக்கும். ஆன்மீக விழிப்புணர்வும் வர பாடலில் வாமத்தில் என்று தொடங்குகிறது. அதாவது இடது பக்கம்தானே? பாடலில் வாமத்தில் என்று தொடங்குகிறது. அதாவது இடது பக்கம்தானே? சரியாக புரிந்து கொண்டாய். வாமம் என்றால் இடது. இடது நாசி வழியாக ஓடும் சக்தியை இடகலை என்று சொல்வார்கள். அப்படியென்றால் பிங்களை? அது வலது நாசி வழியாக ஓடும் சக்தி. யோகத்தில் 3 முக்கிய நாடிகள் பற்றி சொல்வார்கள்: இடகலை, பிங்களை, சுஷும்னா. அவை நரம்புகளா? உடல் நரம்புகள் போல இல்லாமல் அது சக்தி ஓடும் பாதைகள். இடகலை சந்திர சக்தி, பிங்களை சூரிய சக்தி. ஒன்று குளிர்ச்சி, ஒன்று சூடு. அப்படியென்றால் இரண்டும் சமநிலையில் இருந்தால்தான் உடல் சமநிலையில் இருக்கும்? அப்படியே. அதற்காகத்தான் இந்த பிராணாயாமம். 16:64:32 டாஷ் இந்த எண்களின் ரகசியம். பாடலில் ஈரெட்டு மாத்திரை என்று சொல்கிறார். அதுதான் 16 தானே? ஆம். முதலில் இடது நாசி வழியாக 16 கணக்கில் மூச்சை உள்ளிழுக்க வேண்டும். இதை பூரகம் என்பார்கள். அதன்பின் அந்த மூச்சை 44 அல்ல, 64 கணக்கில் உள்ளே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் கும்பகம். பிறகு வலது நாசி வழியாக 32 கணக்கில் மெதுவாக வெளியே விட வேண்டும். அது இரேசகம். அதாவது 16:64:32 என்ற விகிதம். ஆம், இந்த விகிதம் சாதாரண கணக்கு அல்ல. இது மனம், உடல், நரம்பு மண்டலம் ஆகியவற்றை சமநிலையில் வைத்திருக்க ஒரு யோக கணிதம். ஏன் கும்பகம் முக்கியம்? எனக்கு ஒரு சந்தேகம். ஏன் கும்பகம் அதிக நேரம்? உள்ளிழுக்கும் நேரம் குறைவு, வெளியே விடும் நேரம் நடுத்தரம். ஆனால் கும்பகம் அதிகம். அது மிக முக்கியமான கேள்வி. கும்பகம் என்பது மூச்சை அடக்குவது மட்டுமல்ல, அது மனதை அடக்குவது. எப்படி? நீ கவனித்துப் பாரு. நாம் கோபமாக இருக்கும்போது மூச்சு வேகமாக இருக்கும். அமைதியாக இருக்கும்போது மூச்சு மெதுவாக இருக்கும். மனமும் மூச்சும் ஒன்றோடொன்று இணைந்தவை. அதனால் மூச்சை அடக்கினால் மனமும் அமைதியாகுமா? அப்படியே. கும்பகம் என்பது மன அலைச்சலை நிறுத்தும் ஒரு கதவு. ஆனால் விளக்கத்தில் சொல்கிறார்கள் 64 வினாடிக்கு மேல் கும்பகம் செய்யக்கூடாது என்று. ஆம், திருமூலர் யோகத்தை பற்றி பேசும்போது எப்போதும் பாதுகாப்பையும் நினைவில் வைத்தார். மூளைக்கு போகும் ஆக்சிஜன் குறையக்கூடாது. அதனால் தலைச்சுற்றல் ஏற்படுமா? ஆம், அதனால தான் அவர் எல்லைக்கு உட்பட்டு செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். அப்படியென்றால் ஒருவர் இந்த பயிற்சியை எப்படி ஆரம்பிக்க வேண்டும்? திருமூலர் கூறிய 16:64:32 என்ற அளவு உடனே செய்ய முடியாது. அதனால் 8:32:16 என்ற அளவில் தொடங்கலாம். அதாவது பாதி அளவில். ஆம், தொடர்ந்து பயிற்சி செய்தால் 6 மாதம் முதல் 1 வருடத்தில் அந்த அளவுக்கு போகலாம். விளக்கத்தில் குருவின் மேற்பார்வை என்று சொல்கிறார்கள். அது அவசியமா? ஆமாம், யோகம் ஒரு உடற்பயிற்சி மட்டுமல்ல,
அது சக்தியை இயக்கும் ஒரு முறை. தவறாக செய்தால் உடலுக்கும் மனதுக்கும் பாதிப்பு ஏற்படலாம். அதனால் குரு வழிகாட்ட வேண்டும். ஆம், குரு என்பது வழிகாட்டும் ஒளி. மீனா, இத்தனை விஷயங்கள் எல்லாம் உடலுக்கு நல்லது. ஆனால் ஆன்மீகத்தில் இது எப்படி உதவுகிறது? நல்ல கேள்வி. பிராணாயாமம் மூலமாக இடகலை பிங்களை இரண்டும் சமநிலைக்கு வந்தால் நடுவிலிருக்கும் சுஷும்னா நாடி திறக்கும். அதன் பயன்? அதன் மூலம் குண்டலினி சக்தி மேலே எழ ஆரம்பிக்கும். அதுதான் ஆன்மீக விழிப்பு. அப்படியென்றால் இந்த மூச்சு பயிற்சி சாதாரண உடற்பயிற்சி அல்ல. அது ஆன்மாவை தூண்டும் வழி. ஒரு சாதாரண மனிதன் வேலை, குடும்பம், பொறுப்புகள் இவற்றில் இருப்பவன் இதை எப்படி பயன்படுத்த முடியும்? அவன் தினமும் காலை 10 நிமிடம், மாலை 10 நிமிடம் இந்த பயிற்சி செய்தால் போதும். அதனால் என்ன மாற்றம் வரும்? மனம் அமைதியாகும், கோபம் குறையும், நினைவாற்றல் அதிகரிக்கும், உடல் சக்தி வளரும். நீ இந்த பயிற்சி செய்து பார்த்திருக்கிறாயா? ஆம், ஆரம்பத்தில் மிகவும் கஷ்டமாக இருந்தது. மூச்சை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆனால் சில மாதங்கள் கழித்து ஒரு ஆழமான அமைதி உள்ளே தோன்றியது. அது எப்படி உணர்ந்தாய்? நான் பேசாமல் இருந்தாலும் உள்ளே ஒரு மென்மையான மகிழ்ச்சி இருந்தது. திருமூலர் ஏன் மூச்சை பற்றி இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்? அவர் சொல்வது, மூச்சுதான் வாழ்வு. மூச்சு இருக்கும் வரை வாழ்க்கை இருக்கிறது. மூச்சை அடக்கினால் மனம் அடங்கும், மனம் அடங்கினால் ஆன்மா வெளிப்படும். இப்போது இந்த பாடலின் அர்த்தம் எனக்கு தெளிவாகிறது. இது வெறும் மூச்சு பயிற்சி பற்றிய பாடல் அல்ல, அது வாழ்க்கையின் ரகசியம். அப்படியே திருமூலர் எண்களை பயன்படுத்தி ஒரு ஆன்மீக கதவை திறந்திருக்கிறார். அதாவது மூச்சை அறிந்தவன் வாழ்க்கையை அறிந்தவன். மூச்சை கட்டுப்படுத்தியவன் மனதை கட்டுப்படுத்துவான், மனதை கட்டுப்படுத்தியவன் விதியையும் கட்டுப்படுத்துவான். மீனா, இன்று நீ சொன்ன இந்த விளக்கம் என் மனதை மிகவும் தொட்டது. இனி இந்த பாடலை நான் வேறு கண்களால் பார்க்கப் போகிறேன். அதுதான் திருமூலரின் அருள். அவர் சொன்னது செய்யப்பட வேண்டிய ஞானம், புத்தகத்தில் படித்து வைக்க வேண்டியதல்ல. நான் இன்றிலிருந்து தினமும் மூச்சை பற்றி விழிப்புணர்வுடன் இருப்பேன். அதுதான் முதல் படி. மூச்சை கவனித்தால் மனம் அமைதியாகும். மனம் அமைதியானால் ஆன்மா பேசத் தொடங்கும். நன்றி மீனா. இந்த உரையாடல் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை பாதையை திறந்தது. நன்றி சொல்ல வேண்டியது திருமூலருக்கே. அவர் காட்டிய பாதை எப்போதும் உள்ளேதான் இருக்க. இந்த பாடல் மூச்சின் கணிதத்தை மட்டுமல்ல, மன அமைதியின் ரகசியத்தையும் கூறுகிறது. இடகலை பிங்களை சமநிலையில் கொண்டு வந்து கும்பகத்தின் மூலம் மனதை அடக்கினால் உடல் ஆரோக்கியம், மன அமைதி, ஆன்மீக விழிப்பு ஆகியவை இயல்பாக வரும். திருமூலரின் இந்த பாடல் மனிதன் தனது மூச்சை அறிந்து கொண்டால் தனது வாழ்க்கையையே மாற்றிக்கொள்ள முடியும் என்ற உண்மையை எடுத்துரைக்கிறது.